என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்கடா ஒரு பழங்கிடா ராஜா பழங்கிடா பழங்கிடா எங்க இருக்குது? முட்டு பிரதா பழங்கிடா முட்டு பிரதா பழங்கிடா இருக்குது நம்ம என்ன தனாவட்டான்னு பேசுறே? சொல்லுங்க ஐயா. கையை கட்டாத பல்ல மாட்டேன் ஐயா மனசுல பயம் இருக்கணும். என்ன மனசுல தான் பயம் இருக்கணும். ஒருத்த மனசுல என்ன இருக்குதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுவாரு மேலோட்டமா வணங்க போறத மட்டும் நான் நம்புறதே கிடையாது. என்னது மனசார ஐயா வணக்கம் வணக்கண்ணா அப்படின்னா சரியா போச்சு. ஐயா ஐயா வணங்கணும் கீழே கொஞ்சம் வணங்கன்னு வச்சுக்கோ. அப்பவே நீ என்ன வேலை செய்ய போறன்னு எனக்கு தெரியும். திருப்பியும் அப்படியா அங்கேயா போற நீ போற இடத்துல நான் மேல என்னடா பாக்குற எங்க வேணும் யார இந்தாடான்ற இந்த சபையின் கண்ணாக வந்திருக்கக்கூடிய நபர் உமக்கு இன்னார் இனியார் என்று புலப்படுகிறதா? விளக்கமாக சொன்னால் விபரமா தெரியும். விளக்கமாக சொன்னால் விபரமாக. ஆனால் நான் சொன்னது செவியில நுழைஞ்சிச்சா? ஐயா என்ன நீ சொன்னது உன் காதல கேட்டா இல்லையா? அவன் காதல கேட்கல. ஏன் அவன் காதலியம் விட்டாடிக்கா. கதிர் என்றால் உனக்கு தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சா நீ சொல்ற கதிர் நான் கேட்கல. நீ சொல்லக்கூடியது கதிர். நான் கேட்டது கதிர். ரூக்கும் இறக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் சும்மா கசப்பானுவான். எதுல ஒண்ணு தெரியாது என்ன பண்ணுவான் வாய போட்டு பார்த்து இருப்பான். ஆனா தமிழ் சொல்லிலே ஒரே ஒரு எழுத்து மறைஞ்சா கூட தப்பா சொன்னா கூட அர்த்தம் மாறிடும். நான் கேட்டது கதிர் கிடையாது. கதிர் என்றால் உமக்கு தெரியுமா? நீ சொல்லக்கூடிய விவசாயிகள் இடக்கூடிய கதிர். அது கேட்கலப்பா நானு. கதிர் தெரியுமா தெரியாதா? ஆதித்தன், அருணன், பலாரி, மணிக்கு மகளோர், எல்லை மாதாந்தன், இருளொலி, பாஸ்கரன். ஏதுராப்பா இதே அதெல்லாம் அந்த பாஸ்காரனை கேட்கறா 500 ரூபாய் நான் கொடுத்தா விட்டா வச்சிருக்கீங்க. எத்தனை முள்வேலி தாண்டி ஓடுற அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அவங்களுக்கே புரியல. அந்த பாஸ்கர் இல்ல பானு என்றால் அந்த பானு இல்ல. அந்த பானு இல்லடா ஞாயிறு. சனிக்கு போனவா சனிக்கு போன அடிக்காதங்க. நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். போய் சப்போர்ட் கம்மியா சாப்பிட்டு ஆடுகாரு என்னங்கிறாங்க. 5 பேர் 2 ஆள் போறது நாங்களே இருக்கிறோம்பா. அது நான் ட்ரெயின் ஒண்ணுமா உனக்காக திருவண்ணாமலைக்கு முதல்ல பஸ் திருப்பிக்கிறான். யாரு நம்ம வாஜார் பஸ் பாவூருக்கும் மாங்கால் கூட்டுக்கும் ஓடியா இருந்தேன். இல்ல யாருனாக்கா மாங்கால் கூட்டுறா பாயிட்டு அதெல்லாம் நிக்காது தெரிஞ்சிட்டோம். ஆட்டோக்கெல்லாம் வேலையே கிடையாது. மினி பஸ் மினி பஸ் நம்ம வாஜார் ரோஸ் வாஜார் வண்டி ஓடுது. அதுல யாரா பொம்மையை தாங்க கூட போறாங்க. அது டைம் வச்சு போச்சான்.
அம்மாய் அது வரதா ரூட் அப்படி மாத்தி விட்டுன்னு சொல்றாங்க. டேய் அந்த ஞாயிறு சரி உன்னாண்டி அதெல்லாம் போராட்டம். ஆமா அதிகாலையிலே இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வருகின்றாரு யாரு? சூரிய பகவான். சூரிய பகவான் எனது தந்தை. ஐயா சூரிய பகவான். டேய் எங்க அப்பா 32 நாமதேயத்தில் முதல் என் பெயர் செங்கதிரவன். செங்கதிரவன். காலையில எழுந்து பார்த்தா கிழக்கு திசையா? ஆமா. செந்நிறமா இருக்குமா? செந்நிறம். மணிக்கு அதனுடைய நிறம் மாறும். ஆமாங்க. 12 மணி நேரத்துல உச்சி வெயில்ல நின்று எங்க அப்பா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க. கண்ணு கூசும். காலையில தான் பார்க்கணும். பாவம் இனிமேதான் நடக்க முடியாது வெயில் நாள்ல. ஆமாங்க. அவ்வளவு பேஜார் இருந்தாலும் சூரிய பகவான் எனது தந்தை. என் நாடு அங்குதேசம். என்னுடைய ராமதேயம் கர்ணமகாராஜன். ஐயா நாடு அங்குதேசம். பேரு கர்ணமகாராஜா. அப்பா பேரு சூரிய பகவான். உங்க அப்பா பேர் எல்லாம் சொல்லக்கூடாது. தந்தையினுடைய பெயர் தந்தை அப்படின்னு சொல்லு. உங்க அப்பான்னு அப்புறம் உங்க அம்மான்னு சூரிய பகவான் இருந்தாலும் ஐயா இப்போ இருந்தாலும் இவ்வளவு கோபம் என்ன காரணம்? கர்ண மகாராஜர் அனுதினமும் வெளியே வந்தா பொறுமையா வரக்கூடிய ஆளு இன்றைய தினத்தில் கோபத்தோடு வரக்கூடிய காரணம் அந்த சதிகாரம். அப்பவே ரெண்டு பேருக்கு சபதம். சபதம். நீ பெரியவனா நான் பெரியவனா? ஆமா. ஏறா காணி நீ நான் வீட்டுல வரோம். அதுல இருந்து நாங்க ரெண்டு பேருமே சத்ராதிகாரம் மாறி விட்டோம். ஆமாங்க. ஆனா சதிகாரன் ஒருத்தர் இருக்கிறான்டா. அது யாருங்க? அது யாரு? யாருங்க? அவன் தான் டிசோ. ஆமாண்டா. டிசோனா தெரியாது. நரிகோமன்
பாட்டியா? ஆமாண்டா. அது எனக்கு தெரியாதுங்க. நரிவில் பாட்டு தெரியாது? தெரியாதுங்க. டேய் காட்டிலே வாழக்கூடிய சோடா என்ன ஒண்ணா? இல்ல வேணாம். சரி. போலி சோடா சொல்றியா? இல்ல. அதெல்லாம் பிடிக்காதுல? அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். டேய் காட்டிலே இருக்கக்கூடிய நரி. நரி. ஏன்னா அது தந்திரம் நல்லா தெரியும். நரிக்கு. அதை விட தந்திரக்காரன் இவன். புரியுதா? புள்ளரிக்கு தெரிஞ்ச தந்திரம் அதோட தந்திரக்கார இவரு. மொத்தம் இவருக்கு தெரியும். நரி பூச்சா வந்து சேத்த தடுவி பக்குமா எடுத்து போய் சந்தையில மோத்த கடான்னு வித்துட்டு வந்துரு தந்திரசாலி அவன். அப்பேற்பட்ட சாமாஜிக்கார். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் படைத்தவன். அவன் யார்? யாருங்க? ஆட்டையம் ஆட்டையம் காட்டிலே ஓட்டி திரியக்கூடிய கசடன். வேறு நாட்டில் ஓட்டி திரியும் கசடன். காளியா குடியன். காளியா குடியன். கம்பளி கடியன். சுத்த மடையன். அவன் தாண்டா இடையன். யாரு? யாரு? கோகுலம் புகழும் கோபால கண்ணன். தெய்வம்டா. தெய்வம் அது. யாரு? தெய்வம். தெய்வம் பேரு தான் இடையன். ஆனா அவர் தெய்வம் மும்மூர்த்தியில ஒரு மூர்த்தி. அப்பேர் ஒற்றவன். அவனா சதிகாரன். சதிகாரனை மட்டும் நம்பவே கூடாது. சண்டைக்காரனை கூட நம்பிடலாம்டா. சண்டைக்காரங்கால வீட்டு இந்த மாதிரி சண்டை அங்கேயோ முடிஞ்சுடும். இல்ல அவன் கோவம் வந்து உன்ன ஒரு அடி அடிக்குதோ, அவனுக்கு கோவம் வந்து என்ன வந்து ஒரு அடி அடிக்குதோ அப்பயே முடிஞ்சு போடும். ஆனா சதிகாரன் சொல்றேன் பாரு, அவன் குணம் எப்பேற்பட்ட குணம் தெரியுமா? ஒற்றுமையா இருக்க பார்க்க மாட்டான். என்னது? ஒற்றுமையா இருக்க பார்க்க மாட்டான். பங்கு பங்காளிங்க ஒற்றுமையா இருந்தா இவன் கண்ணு பத 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 பதன்னும். நம்ம எது இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறானே பக்குமா போய் ஐயா இவன் போய் உனக்கு அண்ணன்ட்டு பழங்கிறியே, அண்ணன் நீ இவ்வளவு நம்பிங்கிறியே, ஆடா பாய் உனக்கு தெரியாம அவன் பொண்டாட்டி பேர்ல 5 ஏக்கரா எழுதி வச்சுக்கிறான்டா அப்படின்னு சொல்லிவிடு. அங்க இந்த நேரம் தம்பிக்கார நேரம் வந்து அண்ணனை போட்டு போட்டு வச்சுப்பான். ஆடா பாவி என்ன ஏர் ஓட்டுறவன் நானு, தண்ணி பாத்துறவன் நானு, பயிர பாதுகாக்கிறவன், நெத்து போறவன், மொத்த வேலையை செய்யறவன் நானு. அறுவடை பண்ணி பணம் வாங்கிறது மட்டும் நீ ஏதோ குடும்பத்துல பொது வேலைக்கு தான் செய்யற செலவு செய்யறேன்னு பார்த்தா முன்னாடி பேர்ல 5 ஏக்கரா எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு 2 பேரையும் சண்டை மூட்டி விட்டு எட்ட நின்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முடியவன் அவன் தான் சதிகாரன். அவன் தான் இடையன். புரியுதா? பழமொழி ஒண்ணு இருந்து யார நம்பனால நம்பலாம், ஆனா இடையனை நம்பவே கூடாது. எப்படி எடைய சூதி எமலோகம் போனாலும் தெரியாதான். எடையின எமனியா மறந்து வச்சுருவான். சரி அப்பேர் ஒற்றவன் அர்ஜுனனுக்கும் அந்த கண்ணனுக்கும் இன்றைய தினத்திலே என் கரத்தால் மரணம். 2 பேரையும் சாவடி போறேன். 2 பேர் வீட்டு வரைக்கும் அழிய போகுது. அதனாலதான் இவ்வளவு கோபத்தோட வரைக்கும் இவ்வளவு கோபத்தோட வர காரணம் அதுதான். ஐயா என்ன புரியுதா? ஆனா என்னத்துக்கு போய் யாரு இல்ல நாடு அது 8 பேர் கர்ணமங்கல ராஜா தந்தை வீட்டு சூரிய பார்க்கலாம். அர்ஜுனன் சதிகாரன் கண்ணன். சரி இருந்தாலும் ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம் உனக்கு? ஐயா என்ன சந்தேகம்? ஒரு மனிதனா பொறுத்தா குணத்தன்மை தெரியல. குணத்தின் தன்மை சைலண்ட் கற்பனமா துப்புனமா? என்ன குணம்? நல்லவனா கேட்டவனா? கொடுக்குறேன்னு சொல்றேன்னா வர வச்சுட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புறேன். என்னுடைய குணத்தின் தன்மை உனக்கு தெரியும். ஆனால் சொல்லி
குணத்தின் தன்மை. ஆமாங்க. யாராயிரம் என்னை நாடி நாடி என் கிரகத்தை தேடி ஐயா கண்ணமகாராஜே எனக்கு தானம் வேண்டும் ஐயா பொருள்தான் தேவை அப்படின்னு கேட்டாங்க. அப்படி என்று யாராயிரம் என் இடத்திலே வந்து கேட்டார்களே, ஆனால் அவர்களுடைய முகக்குறிப்பை அறிந்து அவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு நாள் வாழ்கின்றார்களோ அவ்வளவு நாள் அவர்களுடைய ஏழ்மையை நீக்கி வாரி 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 கொடுக்கக்கூடிய உடைவல்லல் தானக்காரன். ஏன்னா என்கிட்ட பொருள் உதவி பெற்று அவர்கள் மற்றவர்களிடத்திலே சென்று கையேந்தி நிற்க கூடாதான். ஓ, கர்ணராஜன் கொடுத்தாரு, அது பத்தலங்க. அது பிறத்திலே சென்று கேட்க கூடாது. அதான் பரம முகத்தை உற்று பார்ப்பேன், ஏன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஆமாங்க. என்ன ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிருக்கு. இது திருவள்ளூர் திருக்குறள். ஒரு மனுஷனா பிறந்தா ஈகை செய்யணும். என்ன அதுதான் தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்து பழக வேண்டும். புண்ணிய சேரும். அப்பதான்டா நாம் செய்யற புண்ணியம் தான் நம்மள தலையை காக்கும். தர்மம் தலையை காக்கும். புண்ணியம் மக்களை நம் பெற்றெடுத்த மனைவி மக்களை காக்கும். அடுத்தவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். ஆனா கெடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கவே கூடாது. புரியுதா? என் இடத்திலே தானம் பெற்று சென்றவர்கள் யார் 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 எல்லாம் பலனை அறிந்திருக்கிறார். பஞ்சாய்கள் பஞ்சாய் மரத்தோட தானம் செஞ்சு என் இடத்தில் தானம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த மண்ணுலகத்திலே. என்ன மண்ணுலகத்திலே எத்தனையோ பேர் தானம் பெற்று கர்ணமகாராஜா கொடுத்த தானத்தால் நான் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் என்று காதால கேட்டிருக்கிறேன். ஆனா மண்ணுலகத்துல மட்டும் நான் தானம் கொடுக்கலப்பா. விண்ணுலகத்திலே ஒருவருக்கு தானம் கொடுத்திருக்கிறேன். தேவருக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன். ஐயா விண்ணுலக வாசி தேவேந்திரனுக்கே தானம் கொடுத்துருக்கோம். தேவேந்திரனுக்கே தானம் கொடுத்திருக்கிறேன். அது எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது? பாண்டவருக்கும் துரியோதனாதிக்கும் மனக்லேசம் ஏற்பட்டு பாண்டவர்களை வனமாட்டி வஞ்சித்தான் துரியன். 13 கழித்து வந்தால் நாடு தருவதாக சொல்லி கானகம் ஓட்டி வைத்தார். பாண்டவர்கள் கண்ணன் அருளால் 13 தினங்களாக 13 வருடத்தை கழித்து நாடு திரும்பினார்கள். அந்த பகவான் தெய்வத்தையே தூதா அனுப்பி வச்சாங்க. ஆமா. மன்னல் அந்த கண்ணா எம்பெருமானே ஏழுமலையானே வெங்கடேசா எங்களுடைய பாகத்தை பெற்று வாருங்கள் என் அருமை தம்பி துரியனிடத்திலே போய் சென்று அப்படின்னு போய் அனுப்பி வச்சாங்க. கண்ணன் பகவான் அவருடைய பாதத்தை அஸ்தினாபுரத்திலே வைத்து அஸ்தினாபுரத்தின் வேந்தனாக விளங்கக்கூடிய அரவக்கேதனன் நந்தியாவட்டை மாலை அணிந்த நராதிபன் பேரரசன் பெரிய பணக்காரன் துரியோதன மகாராஜா என் அருமை தம்பி துரியோதனன் அப்பேற்பட்ட மன்னனிடத்திலே முன்னின்று ஐயா துரியோதன மகாராஜனே பாண்டவர்க்காக பரிந்து நான் தூதாக வந்திருக்கேன். பாண்டவருக்கு செல்வனே நாடு தாயில்லா பிள்ளை போல் தலை கழிந்த மரத்தை போல் பாண்டவர்கள் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான பேர்பாதி அந்த ராஜ்யம் என்ன நீ சொன்னதாது அப்படியே காணகம் போயின்னா அவங்க திரும்பி வர போறது கிடையாது. 13 கழித்து வந்தா நாடு தரன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறேன் முற்றிலிக்கே. அதன் பிரகாரம் முடித்து வந்திருக்கிறார்கள். பாண்டவருக்கு உண்டான நாடு கொடுத்துருப்பா அப்படின்னு பகவான் தெய்வமே வந்து நாடு கேட்கிறேன் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருங்க. ஏன் பழமொழி சொல்லுவாங்க தொட்டி கட்டான்
தொடாமல் கெட்டான், இட்டு கெட்டான், விடாமல் கெட்டான், இடாமல் கெட்டான் என்று 4 பேர் இருக்கிறான். ஏன் தொட்டு கெட்டவன் யாரு, தொடாத கெட்டவன் யாரு? தொட்டு கெட்டது யாருங்க? சரிங்க. தொட்டு கெட்டவன் யார் தெரியுமா? பத்மாசூரன். ஓ, தொட்டு கெட்ட பத்மாசூரன். அவன் வாங்கின வரத்தை மறந்தான். ஆமா, அவன் என்ன வரம் கேட்டான்? என்னுடைய சிரசின் மீது என் கரம் யார் சிரசின் மீது படுகிறதோ, என் கரத்தை எடுத்து யார் சிரத்தின் மேல் வைக்கின்றேனோ அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாம் வரம் பெற்றான். ஆனா வரத்தை கொடுத்தவரு ஈஸ்வரன். ஈஸ்வரனே சோதிக்கிறதுக்கு தலை மேல கை வைக்கிறதுக்காக போனான். வரும்போது தலைமையில கை வச்சான். பகவான் ஓடி ஒளிந்தார் ஐவேரம் காட்டில். காடு அங்கே மன்னல் அந்த கண்ணன் மோகினியாக உருவம் எடுத்து அந்த பத்மாசூரன் மின் நின்று மோகினியாக பெண்ணே உன்னை சேர வேண்டும், அழகா இருக்கிறேன்னு கேக்குறான். கேக்குறான். நீ என்ன துரத்தி வந்தாய், உன் உடல் துர்நாற்றம் வீசுறது, அசிஷியா இருக்கு, எங்கன்னா போய் நீராடிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. எங்க போய் பார்த்தாலும் தண்ணி இல்ல, எங்க ஜனமே இல்ல. திரும்பி வந்து சொல்றான், ஐயா எங்கேயாவது சும்மா ஒரு கால் கொல்படி மாடு கால் வச்சு ஈரத்துல அந்த கொல்படி பள்ளம் வீதுல அதுல கொஞ்சம் ஜலம் இருந்தா கூட எடுத்து தலை மேல சும்மா தேய்ச்சின்னு வந்தா கூட போதும் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் மாளிகையால் ஒரு கொல்படியில தண்ணி இருந்தது. இந்த பெண் மேல் இருக்கக்கூடிய மாதத்தால் குனிந்தான், ஜலத்தை எடுத்தான், அவன் சிரஸ் மீது வைத்தான், எரிஞ்சு சாம்பலான அப்படியே பஸ்மா போட்டான். தொட்டு கெட்டவன் யாரு? தொடாமல் கெட்டவன். அது யாருங்க? அது யார் தெரியுமா? அது யாரு? அவன் தான் ராவணன். ராவணன் சீதையை களவாடினான். சீதை மீது ஆசைப்பட்டான். எப்பயாவது தொடணும்னு நினைச்சான், தொடரல. லாஸ்ட் வரைக்கும் அவனை தொடலையா? தொடாமையே கட்டிட்டான். ராவணன் இட்டு கெட்டவன். இட்டு கெட்டவன் அது யார் தெரியுமா? அது யாருங்க? அவர் தாண்டா மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி. ஆனா யாரு வந்து எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுப்பான். ஆனா கொடுக்கறதுல கூட ஒரு பணிவு இருக்கணுமா? பணிவு இருக்குதேன்னு ஆங்காரம் தவிர கொடுக்க கூடாது. ஆமாங்க. சரியா? என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? பொருள் உதவி. ஆமா, பொருள் உதவி. எதனா வலியவன் வந்திருக்கிற ஐயா, எதனா உங்க கையில இருந்து கொடுங்க. கொடுங்க. போதுமா? ஐயா கேட்டுமாப்பா, இந்தா எவ்வளவு ஒண்ணு எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுக்கறதுலயும் ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்தா அகந்தை அழிந்து விடும். அந்த அகந்தை அழிய ஆணவத்தோடு கொடுத்தான் யாரு? பத்மாசூரன். மகாபலி சக்கரவர்த்தி. அந்த மகாபலி சக்கரவர்த்தியை சின்ன அந்தனராக வடிவெடுத்தான் வாமனர் அவதாரம். வாமனர் அவதாரம் எடுத்தான். மண்ணையும் ஓரடியாக அலைந்து சிரசின் மீது பாதத்தை வைத்து சொர்க்கத்தை காட்டினார். கொடாதாமையே கட்டவை யாரா? யாருங்க? என் தம்பி திருவாரூர். சாவர வரைக்கும் இல்ல 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 இல்லே போய் கேட்போம். அந்த மாதிரி பகவான் வந்து கை தட்டினார், சண்டைக்கு கை தட்டினான். பகவான் நேராக எங்கே சென்றார்? தேவலோகம் செல்கிறார். தேவ இந்திரனை பார்க்கிறார். தேவேந்திரா, உன்னுடைய மகன் அர்ஜுனன் உயிர் பிழைக்க வேண்டுமே என்றார். ஏன்னா நாடு இல்லைன்னு சொல்லிட்டான் துரியோதனன். எப்படியோ மகாபாரத போர் நடக்கதான் போது. அந்த மகாபாரத போரிலே உன்னுடைய மகன் அர்ஜுனன் உயிர் பிழைக்க வேண்டுமே என்றார். அங்கதேசத்தை அளக்கூடிய கர்ணன் உடலோடு ஒட்டியிருக்கும் கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக பெற்று வர வேண்டும். கவச குண்டலுக்கு வரையும் கர்ணனை யாராலும் கொல்ல முடியாது. கண்ணனாய் விளங்கக்கூடிய நானே 1000 கிருஷ்ணாவதாரம் எடுத்து சென்றாலும் சரி, 1000 அர்ஜுனன் சென்றாலும் சரி முடியாது. கர்ணனை எளிதிலே வெற்றி பெற முடியாது. ஆமாங்க. போய் தானமா வாங்கி வா அப்படின்னு சொன்னார். கவசம் கொடுத்த உடனே தேவலோகத்தில் இருந்தால் அந்த தேவ இந்திரன் அந்த உடையை அகற்றி உருவத்தை மாற்றி ஏழை அந்தனராக ஓடோடி அந்த தேசத்தை நாடி என் இல்லறத்தை தேடி வருகிறார். காவலாளிகள் வந்து சொல்ல நானோ சூரிய நமஸ்காரம் செய்து இருக்க, ஐயா நம் தெருவாயிற்படியிலே யாரோ ஒரு அந்தனர் வந்து தானம் கேட்க வந்திருக்கிறார். தானம் கேட்டு வந்திருக்கிறார். நீங்க போங்க பார்த்தா வரேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் ஆசிரியர் வாசி கண்ணா நெல் வந்திருப்பவன் ஏழை அந்தனனே அல்ல, ஒன்னுலக வாசியா விளங்கக்கூடிய தேவேந்திரன் ஏன் வந்திருக்கிறார்? உன் உடலோடு ஒட்டிருக்கும் கவசத்தையும் குண்டலத்தையும் பெற்று தானமாக பெற்று செல்ல வந்திருக்கிறார். தானமாக கொடுத்தாயானால் உன் உயிருக்கு ஆபத்து கொடுக்காத. ஐயா நீங்கள் யார் அப்படின்னு திரும்பி கேட்டேன். நான் தான் உன்னுடைய தந்தை சூரிய பகவான். சூரிய பகவான் நான் தான் அப்பா அப்படின்னு சொன்னார். ஆமா, தேவேந்திரன் வந்திருக்கலாம். கவசம் கொடுக்காத. உன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற நீங்கள் வந்து அவருடைய பிள்ளையை காப்பாற்ற அவர் வந்திருக்கிறார்.
இருக்கிறார். ஆமா. ஆகையால் இடையில் கொடுப்பதோ மறுப்பதோ என்னுடைய கடன். ஆமா. நீங்க போயிட்டு வாங்க. நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சூரிய பகவானுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டேன். அவர் வழியா அனுப்பிச்சிட்டீங்க. வெளியே வந்து பார்த்தா தேவ இந்திரன் குறுகி வயோதிக பிராமணராக வந்து நிற்கிறார். ஆமா. ஐயா உனக்கு என்ன வேண்டும் பாருங்க பாருங்க. இந்த ஆசன மத்தியில் அமருங்கள். உனக்கு என்ன வேண்டுமோ கேட்டு செல்லுங்க. வாயை திறந்து பேசவும் இல்லை. அவருடைய பார்வை விழியானது என்னுடைய மார்பிலே ஒட்டிருக்கும் கவசத்தையும் காதிலே இருக்கக்கூடிய குண்டலத்தையும் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயா இந்த கவச குண்டலம் வேண்டுமா? கேளுங்கள் தருகிறேன். ஆம் என தலையசைத்தார். கேட்ட தானம் சரி. பாத்தியாடா தேவருக்கெல்லாம் தலைவன் பொன்னுலகத்தின் வேந்தன் தேவ இந்திரனுடைய கரமானது கீழே தாய நரனாகிய மனிதன் சாதாரண மனிதன் என் கரம் உயர தானம் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்படியே கொற்ற தேவ இந்திரனுக்கு தானத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை யார் யார் என்னென்ன பலன் அடைந்தார்கள் என்று தெரிகிறதா? ஆனால் தேவேந்திரன் அவர் கரத்திலே இருக்கக்கூடிய சக்திவாலயத்தை எனக்கு பரிசாக கொடுத்தார். புரிகிறதா? அந்த சக்திவாலயத்தை பெற்று நேற்றைய 14ஆம் நாள் யுத்தத்திலே பீமனுடைய மகன் கடோர்கதனை வாழ்த்தேன். புரியுதா? அதை பார்த்தான் பீமன். ஓடோடி வந்தான். என்னுடனே அமர் புரிந்தான். அவனை கீழே தள்ளி பாவத்தை மேலே வைத்து கதையை கரகரவன துயர்த்தி ஓங்கி அடிக்க முயன்றேன். அம்மா அல்ப உயிருக்காக பெற்ற தாயை நினைத்தான். டேய் பீமா, சாப்பாட்டு ராமா, இந்த உயிருக்காக தாயை நினைத்தாய் அல்லவா? உன் தாய்க்காக உன் உயிர் பிழைத்தது கொடுக்கறதுனால எவ்வளவு பலன், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு லாபம் வந்து கேட்டு ஐயா என்ன சந்தேகம் தான் கேட்போம். நாடு தேசம் பேர் கர்மகராஜா தந்தை நாம சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய வாய்வாய் குணம் தன்மை எதிராளி தான் தெரிஞ்சு போறீங்க. சரி, ஆனா ஒரு சந்தேகங்க. சந்தேகத்துக்குனே போனோம். நீ சும்மா சந்தேகன்ற எல்லாம் சொன்னீங்களே. ஆமா, உங்களை பெற்றெடுத்த தாயுடைய நாம சொல்ல
அந்த அறிவாரி மூத்தோனானே தருமனை என்னுடைய தாய் அம்மா தானத்திற்கும் பொறுமைக்கும் இலக்கணம் வகித்தவன் தர்மராஜா. பொறுமையே சிறந்தவன், கோபம் என்பதே வராது. அப்பேற்பட்ட தர்மரை பெற்ற தாய்தான் என் அருமைக்கு தாயம். கையிலே கதையெடுத்து அந்த பீமன் துரியன் எங்கே என் எதிரில் நிற்கின்றாயே அவரை பெற்ற ஏழு சிங்கம் பலம் படைத்து 7 பேரிலே ஒருவனாய் விளங்கக்கூடிய பீமன் கையிலே கதையெடுத்து என் எதிரி துரியன் எங்கே என்று மதகரி போல் நிற்கின்றானே பீமச்சேனன். அந்த பீமனை பெற்ற தாய் தான் என் அருமை தாய், என்னையும் பெற்ற தாய். கையிலே சென்று உமா பரமேஸ்வரனை குடித்து ஐம்புலகனையும் அடக்கி நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து இன்றைய 17ஆம் நாள் யுத்தம் செய்ய துடிதுடித்து நிற்கின்றானே அர்ஜுனன். அந்த அர்ஜுனனை பெற்ற தாய் தான் என்ன 3 குழந்தையை பெற்றெடுத்து 2 குழந்தைகள் வளர்த்து 5 பிள்ளைக்கும் தாயார் விளங்கக்கூடிய குந்தமாதேவி என் அருமை தாய், என் அருமை தாய், என் அருமை தாய். பஞ்ச பாண்டவர்களை பெற்ற தாய் குந்தமாதேவி என் அருமை தாய். தானம் என்றால் எத்தனை வகைப்படும்? 32 தான தர்மங்கள். ஆமா, தானங்கள் என்ன 32 தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்? அன்னதானம். என்ன பழமொழி சொல்லுவாங்க, கும்பம் இல்லையே கூத்து கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு ஜான் வயிறு சாப்பாடு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, உலகமே கிடையாது. மனுஷனுக்கு பசிய ஆண்டவன் வச்சதே பசி எறிந்து உழைப்பானாம் மனிதன். பசி இல்லைன்னா பசியோட இருக்கும் போதே உன்னை பேர்த்திக்கலாமா என்ன பேர்த்திக்கலாம்னு வாங்கி வந்துடுறான். பசி இல்லாம நிம்மதியா ஊட்டியா உக்காந்தான்னா உலகமே இருக்காது. அப்பேர் ஒற்ற தானம் முதல் தானம் அன்னதானம். அந்த கோதியம்பாக்கம் கிராமத்திலே சந்திரம்மாள் என்று சொல்லக்கூடிய தாய் ஆலமரம் போல் தழைத்து என்ன அருகு போல் துளித்து ஆலமரம் போல் தழைத்து
பெருமையா வாழ்ந்தவங்க. ஆமாங்க. தெய்வத்திரு சந்திராமால் என்று சொல்லக்கூடிய தாய். தாய் அந்த அம்மாள் சில நாள் நலிவுற்று சிவன் பதம் அடைந்து இன்றையத்தோடு இன்று எத்தனை நாளாவது? 16ஆம் நாளுங்க. 15வது நாள் நடப்பு, 16வது தாய் நாளைக்கு தான். புரியுதா? இன்றைய தினத்திலே ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலன்னம் முகம் கடுக்க இடுவாராகில் கப்பிய பசியே கடும் பசியாகும் தானே. ஆமாங்க. இந்த அம்மா இருந்ததால் அரிமான சாப்பாடு எவ்வளவு பொறுமையா. ஆமா. ஆட்டக்காரர் ஏன்னா சொந்தக்காரங்களும் சாப்பிடுறாங்க. நமக்குன்னு ஒரு நீட்டா ஒரு பெஞ்சு மேதியில உட்கார வச்சு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு சாப்பிடுங்க, அனைத்தும் இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சாப்பிடுங்க. பொறுமையோ நிதானத்தோடு அந்த அன்னத்தை பரிமாறினார்கள். அதான் முதல் தானம் 32. அதிலே முதல் தானம் அன்னதானம். அப்பேர் கொட்டை நிதானம் தேவை. தான தர்மம் தயால குணசீலன் பொந்தமா தேவி பெற்றெடுத்த அரியேன் கர்ணபூபதி. அப்படி ஆகட்டும் ஐயா. தாய் யார் என்று தெரிந்து கொண்டனையா? தெரிஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் அனைத்துமே முடிஞ்சு போச்சு. இந்த பெரியோர்களுக்கெல்லாம் வந்தன வைபாடு செய்து கருணை